welcome back to the next episode of Royal Challengers Bangalore. So, Sriram, your initial thoughts on this team? ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க டீசென்டான ஆக்ஷன் ரிட்டன்ஷனே அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. சிராஜ் மிஸ் பண்ணது ஐ டோன்ட் திங்க் பெரிய இம்பாக்ட் எனக்கு தோணல. கரெக்ட் தான், அது போல எஸ்ஆர் எடுத்துட்டாங்க. சிராஜ் வந்து அந்த இம்பாக்டை கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஹேஸ்லுட்டும் புவியும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ விச் இஸ் குட். ஸோ ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புதுசான ஒரு ஆர்சிபியோட இது ஒரு பெரிய ஃபேன்சி பிளேயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் விராட் கோலி யாருமே ரொம்ப கிடையாது. பொதுவாகவே ஒரு பிக் 3 பிக் 4க்கு தான் போவாங்க ஆர்சிபி. அந்த மாதிரிலாம் போகாம ஒரு மாதிரி அது எல்லாத்துக்கும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சு ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு எஸ்பெஷலி எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம்னு கூட சொல்ல முடியாது, மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோன்றது. எய்தர் கேஎல் ராகுல் ஆர் இஷான் கிஷன் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு இந்தியன் கோர் இன்னும் நல்லா செட்டாக இருந்திருக்கும்னு தோணுது. அவங்க எக்ஸ்ட்ரா அவங்க ஃபாஸ்ட் bowling போயிருந்துருக்கலாம் தோணுது. இஷான் கிஷன் நான் வெங்கடேஷ் டார்கெட் பண்ணிருவேன் ஆர்சிபில இருந்தா. டார்கெட் பண்ணாங்களே 22 crores வரைக்கும் போனாங்களே. அப்படி போயிருந்தாங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்திருக்காது. அவ்வளவு போயிருந்தாங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் கொடுத்து எடுத்திருந்தாங்கன்னா இந்த பேலன்ஸ் அவங்களுக்கு வந்திருக்காது. இப்போ அவங்க ஆக்ஷனோட ஹையஸ்ட் பிரைஸ் டாக் ஐ திங்க் ஹேஸ்லு 12.5 தான் ஹையஸ்ட்னு நினைக்கிறேன். 12.5 தான் அதான் ஹையஸ்ட். ஸோ அதனாலதான் அவங்களால 3 10 crore பிளேயர் எடுக்க முடிஞ்சது. புவி, ஹேசல்வுட், சால்ட் எடுக்க முடிஞ்சது. ஒரே வெங்கடேஸ்வர் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? ஈவன் ஜிதேஷ் சர்மா வர இருக்கார் 14 crores. அவரை மறந்துட்டோம். ஸோ அதனாலதான் அவங்களை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. வெங்கடேஸ்வர் எடுத்திருந்தாங்கன்னா மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பேலன்ஸ்டான ஸ்குவாடு தான். அவங்களோட மெயின் கன்சர்ன் அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க சின்னசாமியில, அதுக்கு தான். பட் பவுலிங் ஆக்ஷன் வச்சிருக்காங்க. நல்ல ஃபினிஷிங் ஹிட்டிங் பாத்தீங்கன்னா டிம் டேவிட், ரொமாரே ஷெப்பர்டு, ஜாக்கப் பெத்தல் எனக்கு அவ்வளவு தெரியல. பட் ரொமாரே ஷெப்பர்டும் டிம் டேவிடும் ஃபினிஷிங்க்கு நல்ல இது. லிவிங்ஸ்டன் நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இருக்கு இந்த பிச்சில் சால்ட்டுக்கும் லிவிங்ஸ்டனுக்கும் செம்மையா படும். அதே மாதிரி எனக்கு என்னமோ இவரை கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது, தேவதத் படிக்கல். ஏன்னா ஒரு 2-3 சீசன்ஸா அவர் வந்து கரெக்டான ஸ்லாட்டே கிடைக்காம இருந்தாரு. மேபி அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்களோட ஆக்ஷனுக்கு வந்து ஐ வில் கிவ் 4 out of 5. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு மாதிரி டல்லா போச்சு, செகண்ட் டேல கரெக்டா அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஸோ என்னோட பிளேயிங் 11 அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி பேட்டிங்க்கு நிறைய கொடுக்குறேன். பிகாஸ் ஆஃப் சின்னசுவாமிஸ் ஹோம் கண்டிஷன். ஃபுல்லா அடிதான் ஒழுகும், அடிக்கணும், பயங்கரமா அடிக்கணும். கோலி, சால்ட், தேவதத் படிக்கல் 3, ரஜத் படித்தர், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, புவி, ஹேசல்வுட், தயால். இம்பாக்ட் சப் வந்து எதர் ஸ்பின்னிங் கண்டிஷனா இருந்தா சுயாஷ் சர்மா லெக்கின்றனால, இல்ல ஃபாஸ்ட் அந்த மாதிரி இருந்தா ரசிக் தவர் எடுத்துட்டு வருவேன். ஸோ நம்பர் 8 வரைக்கும் பிரச்சனையே இல்லை பேட்டிங்க்கு. பவுலிங்லயும் 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். சோ அவங்களோட ஆப்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சா வெரி குட் ஆப்ஷன். நல்ல சின்னசுவாமி விக்கெட்ல கொஞ்சம் அந்த 4 to 6 மீட்டர் மார்க்ல எடுத்து அடிக்கிற பெர்ஃபெக்டா 3 bowlers வச்சிருக்காங்க. புவி, ஹேசல்வுட், தயால், அப்புறம் ரசிக் தார் கூட வாங்கலாம். சோ அவங்க டெத் bowling சார்ட்டடா இருக்கு. ஹேசல்வுட், தயால், புவி நான் டெத்ல அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஓகே டீசென்டியா ஸ்ட்ரைக் பவுலர். ஸ்பின்னு கூட அவங்களுக்கு ரொம்ப வருஷம் இல்லாத, அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஸ்பின் அவ்வளவு யூஸ் ஆகுன்னு தோணுதானா. ஆனா வச்சிருக்காங்க ஸ்பின்னர்ஸ், ஒரு கொஞ்சம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல ஐ கிவ் தம் 4.4 out of 5. ஸோ அவங்க பிளேயிங் லெவல் வந்து எனக்கு வந்து விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா அண்ட் தி bowlers. ஸோ ஸ்ரீராம், your thoughts on their batting? பேட்டிங் நல்லா இருக்கு உண்மையிலே. நம்ம எல்லாருமே ஒரு ஃபேம் பாயிண்டான ஒரு பிளேயர்ஸ் கிடையாது. கண்டிப்பா கோலி, சால்ட், ஸோ எல்லாருமே 150 ஸ்ட்ரைக் பண்றது. நான் ஏன் தேவதத் படிக்கல அகைன் நான் இது பண்றேன்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு சீசன் நல்ல சீசனா அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிடில் கொஞ்சம் ஆங்கர் பண்ற மாதிரி ரஜத் படித்தாரோட ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல வந்தாங்கன்னா ஃபுல்லாவே ரைட்டா இருக்கிறதுல ஒரு லெஃப்ட் இருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா டாப் 7 இன்ஃபேக்ட் குருணால் பாண்டியா வரைக்குமே எல்லாமே ரைட்டு தான், லெஃப்டே கிடையாது அவங்க இதுல. ஸோ அதுக்காக ஒரு லெஃப்ட் காம்பினேஷனுக்காக நான் அதுவும் ஒரு இது பண்றேன். பேக்கப்ஸும் சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபில் சால்ட்டுக்கு பதிலாக மேபி இவர் தேவதத் படிக்கல ஓப்பனிங் இறக்கிட்டு ஸ்லாட்டை கூட மாத்திக்கலாம்.
லிவிங்ஸ்டனுக்கான பேக்கப் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா இவர் இருக்காரு. ஓகே, ஜேக்கப் பெத்தேல் இருக்காரு. ஜேக்கப் பெட் பெத்தல் இருக்காரு. டிம் டேவிடுக்கு பேக்கப் ரொமாரே ஷெப்பர்ட். ரொமாரே ஷெப்பர்ட் ஆடட் அட்வான்டேஜ்னா பவுலிங்கும் போடுவாரு. ஆனா பெருசா நல்ல விக்கெட்லாம் இது எடுக்கிறது இல்ல. பட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா பேட்டிங்க்கு கேரண்டீடு. ஸோ ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் இருக்காரு. சால்ட் விக்கெட் கீப்பர். ஸோ பிரச்சனையே கிடையாது. பேட்டிங் வந்து டெஃபினட்டா 4/5. ஸோ அவங்க பேட்டிங் ஐ ஆல்சோ ஸ்டிக் வித் 4/5. விராட் கோலி, சால்ட், ரஜத் பட்டிதார் டாப் 3 கன்னா இருக்கு. சால்ட் வந்து will go full blastering against the bowling. கோலி will play his game. So கோலியை பத்தி நம்ம பேச வேண்டாம். ரஜத் பட்டிதார் ஓகே. ரஜத் பட்டிதார் மட்டும் ஃபாஸ்ட் bowling கொஞ்சம் பாப்புலர் செட்டில் ஆயிட்டு அப்புறம் வந்தோம்னா ஸ்பின்ன பொழந்துருவாரு. ஸோ லியம் லிவிங்ஸ்டன் is also not a great player of spin. ஆனா சின்ன ஃபார்ம் விக்கெட்ல அவருக்கும் பாடும். ஜிதேஷ் சர்மா நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்ஸ். பட் இந்த விக்கெட் அவர் கொஞ்சம் ஒரு 2-3 கேம் அடிச்சா அவருக்கும் கான்பிடன்ஸ் ஏறும். ஏன்னா நல்ல பொட்டன்சியல் இருக்கிற பிளேயர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே போற டோர்ஸை நாக் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி இருக்காரு. ஸோ டிம் டேவிட், குர்னால் பாண்டியா. ஸோ இவங்க பேட்டிங் 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல பேட்டிங். ஐ வில் கிவ் them a 4/5. ஸோ ஸ்ரீராம், your thoughts on their bowling? பவுலிங் வந்து நல்ல பேலன்ஸான பவுலிங் தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, புவி பழைய புவியா பவுலிங் போடுவாரான்றது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஹேசல்வுட்டோட ஃபிட்னஸ். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் கீ ஃபேஸ். தயால் வந்து இவங்க 2 பேருக்கு சுத்தி தான் இருப்பாங்களே தவிர இவங்க 2 பேருக்கு தான் மெயினா இருப்பாங்க. ஸ்ட்ரைக்கிங் பவுலரா இருப்பாங்க. ரசிக்தார் வந்துட்டு போன சீசன் டெல்லிக்கு நல்லா பண்ணாரு. ஸோ அவரோட இதையும் பார்க்கணும். சொல்லுங்க கவின். சரி கிருத்தி. ஸோ ஹேசல்வுட் வந்து ஃபுல் ஃபிட்னஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியன் போர்டு. ஸோ இல் பி பிளே ஃபுல் ஐபிஎல். அப்போ ஓகே, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஸ்பின் எனக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, குருணால் பாண்டியா விக்கெட் டேக்கர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அவர் மோஸ்ட்லி 4 ஓவர் 30 ரன்ஸ் போட்டு கண்டெயின் பண்ணிடுவாரு. அங்கங்க விக்கெட் எடுப்பாரு. கண்டிப்பா இப்போ ரவி பிஷ்னாய் மாதிரி விக்கெட் எடுத்தாரா கண்டிப்பா கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போ சுயாஷ் சர்மா நல்ல விக்கெட் டேக்கர் தான். ஆனா அவருக்கு லாஸ்ட் சீசன் கிடைக்கல. 23ல ஒரு கேகேஆருக்கு நல்லா பண்ணார். பட் லாஸ்ட் சீசனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஒரு நல்ல பிக்கு. லிவிங்ஸ்டனும் அப்படியே லைக் டு லைக் மேக்ஸ்வெல் மாதிரி தான். விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமலையும் போகலாம். பட் ஆனா அவர் வச்சு 4 ஓவர் கேரண்டீடா இது பண்ணலாம். இந்த ஸ்பின் வந்து விக்கெட் எடுப்பாங்களான்றது என்னோட பிரச்சனை. அது ஒண்ணுதான் என்னோட இது. விக்கெட் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவ்வளவுதான். ஐ மீன் எல்லா மேட்சஸும் லைக் சேப்பாக் போனாலோ இல்ல வேற ஏதாவது லக்னோ அந்த மாதிரி ஒரு பிச்சுக்கு போனாலோ கண்டிப்பா ஸ்ட்ரைக் பண்ணி விக்கெட் எடுப்பாங்களான்றது தான் பிரச்சனை. ஸோ பேக்கப் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சொல்ல போனா ஈஸியா அவங்களுக்கு 6 பவுலிங் ஆப்ஷன் வருது. ஸோ ஐ திங்க் பவுலிங்க்கும் நம்ம வந்து 4/5 கொடுக்கலாம். ஸோ அவங்க பவுலிங்க்கு வந்து நான் 4/5 தான் கொடுப்பேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெண்டே பிச்சை வச்சு நீங்க அவங்க ஸ்பின்னை ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 மேட்ச் விளையாடுறான்னு கூட தெரியாது. எல்எஸ்ஜி லக்னோவும் சென்னையிலையும் விளையாண்டா கூட their spin is decent enough. I think they'll do it. அந்த 2 மேட்ச் காண்டி காம்பினேஷன். ஏன்னா லக்னோ சிஎஸ்கே கூட ஸ்பின் பிச் கொடுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் விக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஃபிளாட்டா தான் இருக்கு. ஸோ அவங்க bowling நம்ம பேசுற மாதிரி தான். இந்தியன் ஃபாஸ்ட் bowling நல்லா தான் இருக்கு. ஹேசல்வுட் ஃபுல் ஃபிட்னஸ். ஸோ he'll be a gun. So I'll stick on with 4/5. So Sriram, your thoughts on their all-rounders? ஆல்ரவுண்டர்ஸ் இந்த ஸ்குவாட்ல பார்த்தா நம்ம வந்து லிவிங்ஸ்டன், ரொமாரே ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட்ல இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸ். ஜேக்கப் பெத்தேல். ஸோ 4 பேருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ டெஃபினெட்லி இவங்களுக்கு வந்து 3.5/5 கொடுக்கலாம். லிவிங்ஸ்டன், குர்னால் பாண்டியா. நான் 11ல பேசினா லிவிங்ஸ்டன், குர்னால் பாண்டியா. பேக்கப்ஸ் கூட நல்லதா இருக்கு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. ஸோ லிவிங்ஸ்டன் நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 இங்க வேணாலும் ரொட்டேட் ஆயிருக்கலாம். லிவிங்ஸ்டன் வந்து ப்ரிடாமினன்ட்லி பேஸ் நல்லா ஆடுவார். ஆனா அவரு டெத் ஓவர்ஸ் வந்துட்டா if he settles for 20 balls, Livingston can hit spinners also. So he can take the time. ஏன்னா சின்ன ஸ்கொயர் மாதிரி விக்கெட்ல நீங்க எப்ப வேணாலும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 ஆனா கூட அடுத்த 20 balls can go to a 50. So
I stick on with 3.5. Sriram, your thoughts on adaptability to conditions? இந்த பேட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த கண்டிஷன் போனாலும் அடிக்கிற பேட்டிங் தான். என்னோட ஒரே ஏரியா ஆஃப் கன்சர்ன் வந்து அவங்களோட ஸ்பின் பவுலிங் மட்டும்தான். வேற கண்டிஷன் போயிட்டா. ஏன்னா சின்னசுவாமியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் ஹோம்லயே அவங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவா இல்லை. அவங்க மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் சீசன் பார்த்தா கூட அவங்களோட வின்ஸ் எல்லாமே அவேல வந்த வின்ஸ் தான் அவங்கள இது பண்ணியிருக்கு. ஸோ அவேல வந்து இந்த ஸ்பின் அட்டாக் மட்டும் தான் என்னோட ஏரியா ஆஃப் கன்சர்ன். மற்றபடி ஃபாஸ்ட் பவுலிங் பேட்டிங் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா சர்வை பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க பேட்டிங் தான், அவங்க ஸ்பின்னு கூட எனக்கு ப்ராப்ளம், அவங்க பேட்டிங் தான் ப்ராப்ளம். ஏதாவது கொஞ்சம் விக்கெட் ஸ்லோ எங்கேயாச்சும் இருந்தா எங்கேயாச்சும் மாட்டிக்கலாம் அவங்க. ஏன்னா போலிங் கூட தே கேன் மேனேஜ். ஏன்னா போன வருஷமே பெரிய ஸ்பின்னர்ஸ் தான் இல்லை அவங்கள்ட்ட. அப்புறம் பேட்டிங் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளம். லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட். ஸோ இந்த 3 பேரு ஸ்பின் எப்படி ஆடுவாங்க? ஜிதேஷ் சர்மா ஸ்பின் இந்தியன் பிளேயர் தான், இருந்தாலும் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்ஸ். லிவிங்ஸ்டன் நம்மளுக்கு தெரியும், டிம் டேவிடும் நம்மளுக்கு தெரியும். போன வருஷம் சில மேட்ச் எம்ஐனா பியூஷ் சாவ்லா கூட முன்னாடி அடிச்சாங்க டிம் டேவிட் ஸ்பின் ஆட முடியாதுன்னு. ஸோ அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அவங்க பேட்டிங்ல எனக்கு ப்ராப்ளமா தோணுது. கொஞ்சம் விக்கெட்டிங்க ஸ்லோவா இருந்துச்சுன்னா. ஸோ ஸ்ரீராம், யோர் தாட்ஸ் ஆன் தேர் பேக்கப்ஸ்? பேக்கப்ஸ் வந்து நம்ம முன்னாடி பேசுற மாதிரி எல்லாருக்கும் கரெக்டான பேக்கப்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் 8 ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க எல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேசல்வுட் இன்ஜுரினா கூட நிகிடி இருக்காரு. சேம் கைண்ட் ஆஃப் பவுலர் தான் அவர். இன்னும் அந்த ஹேசல்வுட்டோட ஸ்டாண்டர்டுக்கு அவர் இல்லைனா கூட கண்டிப்பா நிகிடியும் நுவான் தொஷாராவும் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான். அதுல டவுட் கிடையாது. அஸ் யூஷுவல் நம்ம டிம் டேவிட் பார்த்தோம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரமரே ஷெப்பர்ட், ஜேக்கப் பெத்தெல், ஈவன் ஹி கேன் பி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் லிவிங்ஸ்டன் ஆல்சோ. ஸோ விக்கெட் கீப்பர் ஒருவேளை சால்ட் இல்லைனா கூட அவருக்கு ஜிதேஷ் சர்மா ஆல்ரெடி பிளேயிங் லெவலில் இருக்கிற விக்கெட் கீப்பர் தான். ஸோ கரெக்டாக அவங்க பேக்கப்ஸ் எல்லாமே இப்போ நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வில் கிவ் 4 out of 5 ஃபார் தர் பேக்கப்ஸ். நானும் 4 out of 5 தான் கொடுப்பேன். நல்ல டீம், தே கேன் பேக்கப்ஸும் கரெக்டா வச்சிருக்காங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப்ஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஆள் இல்லாத மாதிரி தோணுது. அந்த 4 பேர் காம்பினேஷன் புவி இல்லைன்னா காம்பினேஷன் அடிவாக்கும் 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஆடுற மாதிரி ஆயிரும். இவரு மனோஜ் பண்டிகை ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நான் நினைக்கிறேன். ஸோ ஆனா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ இதாவது இன்ஜுரி ஆனா தே ஷுட் ஷஃபிள் தேர் காம்பினேஷன். இது ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் கொண்டு வரணும். ஸோ பட் பேக்கப்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. காம்பினேஷன் ஆப்வியஸா அடிவாக தான் செய்யும். பட் ஆனா என்ன சொல்றது, ஸ்குவாட் இதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஸ்குவாட் இல்லை. நுவான் துஷாரா கொண்டு வரலாம். அப்புறம் நீங்க டிம் டேவிட் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மனோஜ் பண்டிகை இல்ல ஸ்வஸ்திக் சிக்காரா இல்ல தேவ்தத் படிக்கல் மாதிரி இது ஒரு இந்தியன் பேட்டர் ஆடணும். ஸோ அது கூட ஒரு ஆப்ஷனா இருக்குல்ல. டிம் டேவிட் ஃபார்ம்ல இல்லாட்டி we can do that. ஸோ இவங்க பேக்கப்ஸ்க்கு I give only a 3.5. So Sriram, your thoughts on their your thoughts on their qualification? ஆர்சிபி நல்ல ஸ்குவாட். நான் டிசிக்கு சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா ரேட் ஆஃப் பண்ண மாட்டேன். பிளே ஆஃப் வந்தாலும் ஆச்சரியப்படுற டீம்ல டெஃபினட்டா டாப் 5ல இருக்கிற டீம். ஸோ டெஃபினட்டா குவாலிஃபிகேஷன் ஆகும்னு நான் சொல்லல. பட் ஆனால் குவாலிஃபை ஆகிற டீம் தான், பாசிபிலிட்டி இருக்கிற டீம் தான். ஸோ ஐ ஃபீல் ஆர்சிபி வந்து நல்ல போன வருஷம் டெவலப் பண்ணியிருக்காங்க. சிராஜ் அண்ட் புவி, ஐ திங்க் புவி இஸ் அப்கிரேட் ஃபார் சிராஜ். ஏன்னா இந்த டைப் ஆஃப் சிராஜ் வந்து ப்ராமினென்ட்லி நியூ பால் பவுலர். ஓல்டு பால்ல இந்த விக்கெட்ல அவர் எஃபெக்டிவ் இல்ல. பட் புவி ஹேஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நக்கல் பால்னா அவர் போட்டா ஏதாச்சும் பண்ணலாம். அப்புறம் போன வருஷம் லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ஜார்ஜ் ஹேசல்வுட் இஸ் அப்கிரேட் டெஃபினெட்லி. போன வருஷம் ஸ்வப்னித் சிங் ஆனாங்க. இந்த வருஷம் அல்ஜாரி ஜோசப் so I don't want to talk about him. And இவரு டாம் கரண்டுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு அப்கிரேட். அப்புறம் இவர் ஸ்வப்னில் சிங் குர்னல் பாண்டியா ஒரு அப்கிரேட் தான். அப்புறம் கரண் சர்மாக்கு ஸ்வப்னில் சிங் இப்பயும் இருக்காரு. ஸ்வப்னில் சிங் இப்பயும் இருக்காரு. ஆனா மோஸ்ட்லி குர்னல் பாண்டியா இஸ் கோனா ப்ளே. சொல்றேன் நான் இருக்காரு. சேம் கைண்ட் ஆஃப் பவுலர். So I feel RCB is so upgrades. So I think they'll qualify. கண்டிப்பா டாப் 5ல இருப்பாங்க. அதான் டாப் 5ல கண்டிப்பா இருப்பாங்க. என்னோட டாப் 5 கண்டிப்பா இருப்பாங்க. குவாலிஃபை ஆனாலும் ஆச்சரியப்படுற டீம், ஏன்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற டீம் தான். ஸோ ஐ வில் கிவ் நார்மலைஸ் பண்ணி நான் கொடுக்கறது வந்து 16 out of 20 கொடுக்குறேன்.
எனக்கு வந்து 15.5 out of 20. So I feel they'll finish in top 5. High Top chances for qualification. கண்டிப்பா. I also agree with that. So we have come to the end of the show. Hope you like the video. Coming with the next episode of SRH, the powerhouse. So bye bye. Bye.